வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 28. அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவிரி சீர்காழியை அடைந்து பட்டுப்போயிருந்த மரங்கள் செடி கொடிகளையெல்லாம் துளிர்க்கச் செய்தது. மரம் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கத் தொடங்கியதும் இந்திரன் மகிழ்ச்சியடைந்தான். அவனும் இந்திராணியும் சுய உருவத்திற்கு மாறி பரமேஸ்வரனை பூஜித்து வரலானார்கள். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திரனை காண்பதற்காக சீர்காழி சேத்திரத்திற்கும் வந்தார்கள். இந்திரனை கண்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தேவலோக மன்னரே, எங்களை நிராதரவாக ஆக்கிவிட்டு நீங்கள் இங்கே உங்கள் மனைவியோடு நிம்மதியாக வசித்து வருகின்றீர்களே, இது நியாயமா? இப்பொழுதே நீங்கள் எங்களுடன் வானுலகம் வர வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரக்கர்களை அமராவதி பட்டினத்திலிருந்து துரத்த முயல்வோம். தேவர்களே, சூரபத்மன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடலில் மீன் பிடித்து வந்து கொடுத்தேன். அவன் சொன்ன இழிவான வேலைகளையும் செய்தேன். இப்போது அவன் என் மனைவியையே விரும்புகின்றான். இந்திராணியை அடைய என்னை சிறையில் தள்ளவும் அவன் தயாராக இருக்கின்றான். அதனாலேயே இந்திராணியை அழைத்து கொண்டு நான் இங்கே தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலும் அரக்கர்களை ஒழிக்கவே பரமேஸ்வரனை துதித்து வருகின்றேன். வாருங்கள், அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து கைலைக்கு செல்வோம். பரமேஸ்வரனிடம் நமது குறைகளையும் துன்பத்தையும் எடுத்துச் சொல்வோம் என்றான் தேவேந்திரன். தேவர்கள் அனைவரும் அதற்கு சம்மதித்தார்கள். இந்த செய்தியை இந்திராணியிடம் சொல்லச் சென்றான் இந்திரன். இந்திரன் சொன்னதை கேட்டு இந்திராணி பதைத்தாள், கண்ணீர் பெருக்கினாள், பயத்தால் உடல் நடுங்கிற்று. அதனை கேட்ட இந்திரன், ராணியே, கவலையை விடு. தேவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் கைலைக்கு அகிலாண்ட நாயகனை தரிசிக்கச் செல்கிறோம். அவருடைய அருள் வாக்கை கேட்டு விரைவில் வந்து விடுகின்றேன். அதுவரை உன்னை இந்த சாஸ்தா பாதுகாத்து வருவான் என்றார். என்னை பாதுகாக்க நீங்கள் கூறும் குழந்தை சாஸ்தா யார்? இவனால் அரக்கர்களிடமிருந்து பாதுகாக்க முடியுமா? அதற்குண்டான திறமைகள் இருக்கின்றதா என்று சந்தேகத்தை எழுப்பினாள் இந்திராணி. சாஸ்தாவை பற்றிய விவரத்தை இந்திரன் கூறத் தொடங்கினான். முன்பொரு சமயம் தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். கடலிலிருந்து தோன்றிய அமிர்தத்தை தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பகிர்ந்தளிக்க மகாவிஷ்ணு அழகிய மோகினி வடிவம் எடுத்தார். தம்முடைய அற்புதமான அழகினால் அரக்கர்களையும் மதிமதங்கச் செய்தார். அமிர்தத்தை தேவர்களுக்கு மாத்திரமே அளித்தார். அந்த சமயம் பரமேஸ்வரன் அங்கு வந்தார். மோகினியைக் கண்டு மோகமடைந்தார். மோகினியுடன் கூடி மகிழ ஆவல் கொண்டார். இதை மோகினியிடமும் தெரிவித்தார். மோகினி அவரை நோக்கி, மகாதேவரே, தேவர்கள் நலனுக்காக மகாவிஷ்ணுவான நான் மோகினி உருக்கொண்டு இங்கு வந்தேன், அறிந்து கொள்ளுங்கள் என்றார். நாராயணரே, என்னுடைய 4 சக்திகளின் மத்தியில் புருஷ சக்தி அல்லவா? அதனாலேயே முன்பொரு சமயம் உம்முடன் கூடி பிரம்மதேவனை தோன்றச் செய்தேன். பிறகு இதே போன்று அழகிய மங்கையின் உருவத்தை தாங்கிய போது நீரே என்னுடன் இன்பம் அனுபவிக்க விரும்பினீர். அதனால் அழகில் சிறந்த மங்கையாக இருக்கும் நீங்களும் நானும் இன்பம் அனுபவிக்க தகுதி வாய்ந்தவர்களே என்று பரமேஸ்வரன் மொழிந்தார். அவ்வாறாக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் சாஸ்தா. இவர் தம் தந்தையான பரமேஸ்வரனிடம் சென்று, தந்தையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கங்காதரன் மைந்தனை நோக்கி, சகல உலகங்களுக்கும் நீ அதிபதியாக இருந்து வா என்றார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சாஸ்தா உன்னையும் பாதுகாத்து வருவார் என்று கூறி இந்திரன் உலக நாயகனான சாஸ்தாவை மனதிற்குள் வணங்கினான். ஹரிஹர புத்திரனான சாஸ்தா இந்திரனின் முன்னால் தோன்றி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஐயனே, என் மனைவி இந்திராணியை நான் திரும்பி வரும் வரை பாதுகாக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டான் இந்திரன். பிறகு தேவர்களுடன் கைலைக்கு சென்றான். நந்தி தேவரை வணங்கி கபாலீஸ்வரனை தரிசிக்க அனுமதி கோரினார்கள். இந்திரனே, இப்போது பரமேஸ்வரனை தரிசிக்க முடியாது. கையிலையின் மற்றொரு சிகரத்திற்கு தேவர்களோடு சென்று பரமேஸ்வரனை துதித்து கொண்டிருங்கள் என்று கூறிவிட்டார் நந்திதேவர். இவ்வாறு ஓகே மக்களே,
கந்தபுராணத்தின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.